இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கிழக்கிலும் நமக்கு பலம் வாய்ந்த ஒரு எதிரி சீனா, மேற்கிலும் பாகிஸ்தான், அதனுடைய ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஒவ்வொரு நாளும் இந்திய ராணுவ வீரர்களுக்கும் பாகிஸ்தான் வீரர்களுக்கும் இடையிலான துப்பாக்கி சண்டை அங்கங்கு நடைபெறுகிறது. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா சீனா ஆக்கிரமிப்புக்கு முயற்சிக்காத நாளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னொரு பக்கம். இப்படிப்பட்ட சூழலை அன்றாடம் எதிர்கொள்ளக்கூடிய இந்தியாவினுடைய தரைப்படைக்கு ராணுவத்திற்கு மூளை உள்ள அரசாக இருந்தால் அது ஒப்பந்த அடிப்படையில் ஆள் சேர்க்குமா? அப்படி 4 ஆண்டுகளுக்கு ஒருத்தர் வச்சுட்டு இருந்துட்டு தூக்கி எறியறீங்களே, யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி, இது நாணயமானதா? அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரமா, மரியாதையான்னு கேட்டார். ஒரு எதிர்கட்சியினுடைய பலன் என்ன அப்படின்றத கேட்கறாங்கல்ல, எதிர்கட்சிகள் என்ன செய்ய போறாங்கன்னு. இதான் எதிர்கட்சிகளினுடைய பணி. நீங்க ஒரு நாட்டுக்காக தன் உயிரையே அர்ப்பணித்து வந்து வேலை செய்யக்கூடியவனுக்கு மரியாதை கொடுக்காம ஏதோ ஒப்பந்தத்துல வந்து அவன் உயிரை விட்டுட்டு போறான்ற மாதிரி ஒரு திட்டத்தை நீங்க நிறைவேற்றுறீங்க அப்படின்னோம்னா அவனால எல்லையை பாதுகாக்க முடியுமா? கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ருசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2 விடயங்களை நாம் பார்க்க போகின்றோம். ஒன்று, நமது நாட்டினுடைய பாதுகாப்பை கடுமையான எல்லை பகுதிகளில் நிலவக்கூடிய எதிர் சூழல்களை எல்லாம் எதிர்கொண்டு நமது பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய இராணுவத்திற்கு அக்னிபாத் என்கின்ற திட்டத்தின் கீழ் எடுக்கப்படும் வீரர்கள் உள்ளபடியே மதிக்கப்படுகிறார்களா என்பது ஒன்று. இரண்டாவது, இங்கிலாந்து உள்ளிட்ட அந்த நாட்டினுடைய யுனைடெட் கிங்டம் அவர்களுடைய அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள், இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த புதிய நாடாளுமன்ற அவையில் உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பினார். அதற்கு கடைசி வரை பாஜகவிடமிருந்து பதிலே இல்லை. அது என்னவென்றால், இந்த அக்னிபாத் திட்டத்தை யார் இப்படி 4 வருடங்களுக்கு மட்டுமே ஒரு ஒப்பந்த அடிப்படையில் எடுப்பதை போல எடுத்து இராணுவத்தில் வைத்திருந்து பிறகு அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை உங்களுக்கு கொடுத்தது யார், இராணுவமா அல்லது யார் என்று ஒரு கேள்வியை கேட்டார். கடைசி வரை அதற்கு பாஜக மோடி அரசால் பதில் சொல்லவே முடியவில்லை. சொல்ல முடியுமா அவங்களால? ஏன் அந்த மாதிரி அப்படின்ட்டு. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கிழக்கிலும் நமக்கு பலம் வாய்ந்த ஒரு எதிரி சீனா, மேற்கிலும் பாகிஸ்தான், அதனுடைய ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஒவ்வொரு நாளும் இந்திய ராணுவ வீரர்களுக்கும் பாகிஸ்தான் வீரர்களுக்கும் இடையிலான துப்பாக்கி சண்டை அங்கங்கு நடைபெறுகிறது. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா சீனா ஆக்கிரமிப்புக்கு முயற்சிக்காத நாளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னொரு பக்கம். இப்படிப்பட்ட சூழலை அன்றாடம் எதிர்கொள்ளக்கூடிய இந்தியாவினுடைய தரைப்படைக்கு இராணுவத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் எந்த ஒரு அரசாவது மூளை உள்ள அரசாக இருந்தால் அது ஒப்பந்த அடிப்படையில் ஆள் சேர்க்குமா? இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமது நாட்டில் பீகாரில் இருந்தும், பஞ்சாபில் இருந்தோ, ராஜஸ்தானில் இருந்தோ, ஹரியானாவில் இருந்தோ பரம்பரையா இராணுவத்தில் நாங்கள் பணியாற்றியவர்கள் என்று சொல்லக்கூடிய குடும்பங்கள் பல ஆயிரக்கணக்கான உள்ள, பல லட்சக்கணக்கில் உள்ளன என்றே சொல்லலாம். அவ்வளவு பேர் போயிட்டு ஒரு சிப்பாயா போய் 20-30 வருஷம் அங்கே பணியாற்றி விட்டு ஓய்வு பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்களுக்கான செலவினங்கள், சம்பளம், அப்புறம் ஓய்வூதியங்கள், இன்னும் மற்ற வசதிகள், இது எல்லாம் கொடுக்கறது வந்துட்டு அரசுக்கு ஒரு பெரிய சுமை என்று கருதி இந்த அக்னி வீர் என்று சொல்லி அக்னிபாத் திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தார் மோடி. இதுதான் ராகுல் காந்தி கேட்ட கேள்வி. நான் அப்படி 4 ஆண்டுகளுக்கு ஒருத்தர் வச்சுட்டு இருந்துட்டு தூக்கி எறியறீங்களே, யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி, இது நாணயமானதா? அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரமா, மரியாதையான்னு கேட்டார். அது மட்டுமல்ல, ஒரு அக்னி வீர் இறந்து போனா அவங்களுக்கு உரிய அந்த இறந்து போனதற்கு பிறகு கொடுக்க வேண்டிய சலுகைகள் எல்லாமே கொடுக்குறீங்களா? ஒரு இராணுவ வீரருக்குனே கொடுக்குறீங்களா? இராணுவத்தினருக்குனே இறந்த போது அவருக்கு ஒரு தியாகின்னு சொல்லி இவரையும் அந்த மாதிரி தியாகின்னு சொல்லி இவருக்கு உரிய மரியாதையை கொடுக்குறீங்களா? இப்படி எல்லாம் கேள்வி எழுப்பினார். என்ன கொடுத்துட்டீங்க? அவங்கள செத்து போயிருக்காங்க எவ்வளோ பேர், அதில் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, இல்லை அவங்க இறந்து போயிட்டா 1 கோடி வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங் குறுக்கிட்டு சொன்னார். ஆனால் அஜய்குமார் அப்படின்ற ஒரு அக்னி வீரா இருந்து
ஒரு கன்னிவெடி விபத்தில் வந்துட்டு இறந்து போன ஒருத்தருடைய அப்பா பேசுனாரு, என்ன பெனிஃபிட் கொடுத்தாங்க, ஒன்றுமே இல்லைன்னா. அது பெரிய சர்ச்சையாகி கடைசியில் இந்திய ராணுவம் சொல்லிச்சு, அவருக்கு நாங்கள் 48 லட்சம் வரைக்கும் கொடுத்துட்டோம், இன்னும் ஒரு 67 லட்சம் இன்சூரன்ஸில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், அந்த கணக்கு போட்டு அதையும் நாங்கள் தரப்போகிறோம். ஸோ 1 கோடிக்கு மேலே தான் அவருக்கு வந்துட்டு பயன்பெறாருன்னு சொன்னாங்க. இதுவே ராகுல் காந்தி பேசாத இருந்தால் இந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா? ஒரு எதிர்கட்சியினுடைய பலன் என்ன அப்படின்றத கேட்குறாங்கல்ல, எதிர்கட்சிகள் என்ன செய்ய போகிறாங்கன்னு. இதுதான் எதிர்கட்சிகளினுடைய பணி. இப்படி ஒரு மறைந்து போன வீரரை இந்த நாடே மறந்து போதும் கூட அவருக்கு கொடுக்கப்பட்ட சலுகை என்ன, காட்டப்பட்ட மரியாதை என்ன, அங்கீகாரம் என்ன என்பதையெல்லாம் ஒரு எதிர்கட்சி கேள்வி எழுப்பியவுடன் அரசு இறங்கி வந்து, இராணுவம் இறங்கி வந்து அவருக்கு உரிய இடத்தை கொடுத்து அவருக்கு உரிய அந்த பலன்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். ஆனால் ராகுல் காந்தி கேட்ட அந்த கேள்வி, யார் சொல்லி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினீர்கள்? இப்போ டோக்லாமில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். டோக்லாமில் ஒரு சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு நடந்துச்சு. அந்த மோதலில் திடீர்னு என்ன பண்ணாங்க, சீன படையினர் வந்துட்டு நமது வீரர்கள் 20 பேரை இந்த கட்டையில், ஆணி அடித்த கட்டையால் போட்டு அடித்து கொடூரமாக கொலை பண்ணாங்க. அதை கேள்விப்பட்டு அந்த படையணியைச் சேர்ந்த 300 வீரர்கள் புறப்பட்டு போய் 40 சீன வீரர்களை கடுமையாக தாக்கி கொன்றார்கள், கொண்டு பழித்திருந்தார்கள். இது அதன் பிறகு அந்த இடத்துல அந்த ஊடுருவல் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கட்டுக்குள்ளே வந்துச்சு. இதை செஞ்சது ராணுவம் தன்னிச்சையான நடவடிக்கை, நாடாளுமன்றத்திலேயோ இல்லை பிரதமர்கிட்ட கேட்டோ அது செய்யலை. அங்கே இருக்கக்கூடிய தலைமை, கட்டளை தலைமையினுடைய அதை கேட்டுக்கிட்டு அவங்க செஞ்சாங்க. எனது கேள்வி என்னவென்றால், அங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி அக்னிபாத் திட்டத்தின் கீழ் இராணுவத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களாக இருந்தால் இப்படியான ஒரு தாக்குதலில் ஈடுபட்டிருப்பார்களா? நாம வெளியேற போகிறோம் அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ, நம்ம ஏன் சாவணும்னு நினச்சிருப்போம்ல. இந்த மாதிரி ஒரு வீர தீரத்துடன் போயிட்டு பதில் தாக்குதல் பண்ணி நம்ம நாட்டுடைய மானத்தை காத்திருப்பானா? நன்று ஆழ்ந்து சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ஒரு நாட்டுக்காக தன் உயிரையே அர்ப்பணித்து வந்து வேலை செய்யக்கூடியவனுக்கு மரியாதை கொடுக்காம ஏதோ ஒப்பந்தத்தில் வந்து அவன் உயிரை விட்டுட்டு போகிறான்ற மாதிரி ஒரு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுறீங்க அப்படின்னோம்னா அவனால் எல்லையை பாதுகாக்க முடியுமா? அதே, ஆனால் அவர்களை குறை சொல்லவில்லை, அந்த மனநிலையை விதைக்கக்கூடிய மோடி அரசை குறை சொல்லிக்கிட்டு. ஏன் இது வந்துட்டு இராணுவத்தினர் தான் சொல்கிறாரு. யார் இதற்கு முன்னாடி இந்திய இராணுவத்தினுடைய தளபதியாக இருந்தவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னோம்னா, இது திடீர்னு எங்களுக்கு வானத்திலேருந்து இந்த இடி மாதிரி இது விழுந்திருக்குது, நாங்கள்லாம் இதெல்லாம் இப்படிலாம் சொல்ல மாட்டோம், இப்படியெல்லாம் எங்களோட ப்ரொபோசல் அது கிடையாது அப்படின்றாரு. அப்போ யாருடைய ப்ரொபோசல் இது? இந்த நாட்டுக்கு வெளியே இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும், அமைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய IMF, உலக வங்கி போன்றவைகளினுடைய பரிந்துரை இது. இது எந்த இடத்துலையும் விவாதிக்கப்படலை. அப்படியே கொண்டு வராங்க, நிறைவேற்றுறாங்க. ஏன்னா அரசுடைய செலவினங்களை குறைக்கணும், குறைச்சி தூக்கி கார்பரேட்டுக்கு கொடுக்கணும். அதான் நீ வந்துட்டு இந்த பட்ஜெட் டெபிசிட்டு இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னோம்னா செலவினங்களை குறைன்னு IMF சொல்லுவோம், இந்தியன் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு. ஆனால் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க, இந்த மாதிரி பெனிஃபிட்னால உனக்கு நிறைய செலவாகுது, சம்பளத்தினால செலவாகுது. கான்ட்ராக்சுவலாக எடுக்கக்கூடிய இந்த ராணுவ வீரர்களை வச்சுக்கிட்டு இந்த நாட்டினுடைய எல்லைகளை காத்திட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அன்றாடம் அவர் இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய, அதன் மூலம் பெறக்கூடிய அனுபவம், பற்று, நம்ம உயிரை கொடுத்து நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடு, இவையெல்லாம் சேர்ந்தா தான் ஒரு நாட்டினுடைய படை வீரனாக இருக்கக்கூடிய மனநிலையை பெறுவார். 4 வருஷத்துக்கு வெளில போகிறோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபியூச்சர் என்னன்னு தெரியல, அதுக்குள்ளே இவன் 48 லட்சம் போட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான், அதை வாங்கிட்டு போய்ட்டு செட்டில் ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடியவனாக இருந்தானே என்ன பண்ணுவான்? சரி, அவனுக்கு தான் மற்ற இராணுவ வீரர்களோ இராணுவ அதிகாரிகளோ எப்படிப்பட்ட இடத்தை தருவார்கள்? ஒன்று. அடுத்தபடியாக உள்ளபடியே அவங்களுக்கு என்ன விதமான இடம் அளிக்கப்படுகிறது என்கின்ற விவரத்தை தோழர்களை நீங்கள் பாருங்க. இது வந்துட்டு உள்ளபடியான ஒரு மதிப்பீடு, ஒப்பீடு பாருங்க. டைப் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட், லைஃப் லாங் ஃபேமிலி பென்ஷன் ஆன் டெத் ஒயில் ஆன் டியூட்டி. பணியில் இருக்கும்போது இறந்து விட்டால் நான் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு வந்துட்டு இந்த பென்ஷன் கிடைக்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்னிவீருக்கு கிடையாது, ப்ரீ அக்னிவீர் ஸ்கீமுக்கு உண்டு, அதாவது அதுக்கு இராணுவ வீரர்களுக்கு உண்டு. இதே மாதிரி மெம்பர்ஸ் ஆஃப் BSF, CRPF, இந்த பார்டர் போலீஸ் அவங்களுக்கு எல்லாருக்கும் அது உண்டு. ஆனால் அக்னிபாத் வீரர்களுக்கு கிடையாது. அதே மாதிரி லைஃப் லாங் பென்ஷன் ஈவன் வென் டெத் இஸ் நாட் ஆன் டியூட்டி.
அதாவது வெளியில இறந்து போனாலும் கூட, பணியில் இல்லாமல் வெளியில இறந்துட்டு போனாலும் கூட, விபத்தோ இல்லை இல்லையோ, அப்போ கூட அவங்களுக்கு வந்துட்டு பென்ஷன் உண்டு. இராணுவ வீரர்களுக்கு உண்டு, பிஎஸ்எஃப் போன்ற அந்த துணை இராணுவத்திற்கு உண்டு, அக்னிவீருக்கு கிடையாது. அது ஒரு டிசபிலிட்டி பென்ஷன் ஆன் சஸ்டெய்னிங் டிசபிலிட்டி ரிலேட்டட் டு டியூட்டி. பணியில் இருக்கும்போது காயம்பட்டு அதன் மூலமாக அவர் ஊனமுற்றார் அப்படின்னோம்னா அவருக்கு லைஃப் லாங் பென்ஷன் வந்துட்டு இராணுவத்திலையும் உண்டு, துணை இராணுவ படைகள்லையும் உண்டு, இவருக்கு கிடையாது. அதே மாதிரி பணியில் வந்துட்டு ஈடுபட்டு அவர் காயம்பட்டு அதன் மூலம் செயல்படாத ஒரு நிலைக்கு போனால் அவருக்கு ஏதாவது பலன் உண்டா அப்படின்னோம்னா லைஃப் லாங் பென்ஷன் இராணுவத்தினருக்கும் துணை இராணுவ படைகளுக்கு இருக்கிற மாதிரி இவருக்கு கிடையாது. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கவர் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், ஓய்வு பெற்றவுடன் மெடிக்கல் மருத்துவ வசதி எதுவும் உண்டானா கிடையாது. ஆனால் இராணுவ வீரர்களுக்கு உண்டு, மற்றவர்களுக்கும் உண்டு. மெடிக்கல் கவர் ஆன் சஸ்டெய்னிங் டிசபிலிட்டி இன் சர்வீஸ், பணியில் இருந்தபோது அவர் வந்துட்டு ஊனப்பட்டு விட்டார் அப்படின்னோம்னா அதுக்கான மருத்துவ காப்பீடோ இல்லை மற்றவையோ இராணுவ வீரருக்கு உண்டு, துணை இராணுவ படைகளுக்கு உண்டு, அக்னி வீரருக்கு கிடையாது. பென்ஷன் அக்னி வீரருக்கு கிடையவே கிடையாது. கம்யூட்டேஷன் கிடையாது, கிராஜுவிட்டி கிடையாது. அப்புறம் வந்துட்டு டியர்னஸ் அலவன்சஸ் அண்ட் பே டு ப்ரொடெக்ட் இன்ஃப்ளேஷன், அதுவும் அவர் கிடையாது. இதெல்லாம் இராணுவத்தினருக்கும் உண்டு, அவங்களுக்கு உண்டு, பிஎஸ்எஃப்பும் உண்டு. இப்படி லீவ் என்கேஷ்மெண்ட்டு கிடையாது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 18 தலைகள், 18 தலைகள்லையும் இராணுவத்தினரும் துணை இராணுவ படைகளும் என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் உண்டோ அது அனைத்தும் அக்னிவீருக்கு கிடையவே கிடையாது. இது நியாயம் தானா? இவர்களும் போர் முனைக்கு போய் சாதாரண நாளில் கூட கடுமையான பணிகள் எல்லாம் பணியாற்றி உயிரை விட போகிறவங்க தான். ஆனால் 4 வருஷம் இருந்துட்டு நீ வெளில போனவுடனே உனக்கு ஒரு 48 லட்ச ரூபா தரோம், அவ்வளோதான். இதுக்கு நடுவில் நீ வேறு எதையும் கேட்காத, அதுக்கப்புறமும் எதுவும் கேட்காதா அப்படின்னு சொல்லி இந்த நாட்டு இராணுவத்திற்கு படைகளை எடுக்கக்கூடிய இந்த அரசினுடைய எண்ணம் சரியானது தானே? இது மக்களுக்கான அரசா? அப்போ ராகுல் காந்தி பேசுனதனுடைய அர்த்தம் நியாயமானது தானே? இது ஒண்ணு. இன்னொரு முக்கியமான ஒரு விடயம், இங்கிலாந்து உள்ளிட்ட அந்த ஐக்கிய சாம்ராஜ்யத்திற்கு, யுனைடெட் கிங்டம், அதற்கான தேர்தல் நடத்த முடிச்சிருக்குது. இப்ப வாக்குகள்லாம் எண்ணி முடிச்சிட்டாங்க. மொத்தம் உள்ள 650 நாடாளுமன்ற தொகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சி இதுவரை 412 இடங்களை கைப்பற்றி அறுதி பெரும்பான்மையும் அதிகமாக பெற்று ஆட்சியை பிடிக்க போது அவங்களுடைய தலைவர், லேபர் கட்சியினுடைய தலைவர், அவர் வந்துட்டு பிரதமராக போறார். அவரை வந்துட்டு பிரதமராக பதவியேற்றுக்கங்க, ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னரும் கூப்பிட்டு அவருக்கு கை கொடுத்து கீர் ஸ்டார்மர் அப்படின்றவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆக போறார். வாழ்த்துக்கள். இதுல ஆளுங்கட்சியா இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி, அந்த கட்சி வந்துட்டு 110 சீட்டோனா வாங்கி படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இதுல என்ன கவனிக்க வேண்டிய விட என்ன, இது தொடர்பான கருத்து கணிப்புகள் அந்த நாட்டில் வெளியிடப்பட்டது. அதை நான் தொடர்ந்து கீனா கவனிச்சேன், நீங்களும் கவனிங்க. அந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா எல்லாருமே, எல்லா கருத்து கணிப்புகளுமே இந்த முறை டோரிஸ் தோப்பாங்க, கன்சர்வேட்டிவ் தோத்துருவாங்க, ஆட்சியை பிடிக்க போறது லேபர் தான், லேபர் பார்ட்டி 400 இடங்களுக்கு மேலே தான் கைப்பற்றும், 400 to 450, 350 to 300, இந்த கதையெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒரு மாதிரி சொல்றாங்க, 400 இடத்துக்கு மேலே. அதே மாதிரி அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. 100க்கும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், அதே மாதிரி தான் அவங்களும் ஜெயிச்சிருக்கிறாங்க கன்சர்வேட்டிவ். இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி, அவங்க உண்மையாக எடுத்திருக்கிறாங்க. நமது நாட்டிலையும் வந்து சொன்னாங்க பாருங்க, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு. முந்தைய கணிப்பும் சரி, பிந்தைய கணிப்பும் சரி, எவ்வளவு பெரிய புழுகு மூட்டாது, புரியுதுங்களா? அதாவது ஒரு சயின்டிபிக் அனாலிசிஸ்ல கூட ஒரு நாணயம் இல்லாத, நாணயத்தை கடைபிடிக்காத ஊடகங்களை, அவைகளை பயன்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் கொண்ட நாடு இந்த நாடு. அதுக்காகத்தான் சுட்டிக்காட்டேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.